ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தளபதி பேசுகிறேங்க. இன்றைக்கி நவம்பர் 20 நம்மளோட 10M ட்ரேடர்ஸ் அகாடமியில் 10M ரெங்கோ சார்ட்டில் ஆட்டோ ட்ரேட் பண்ணி அதை பற்றின பர்ஃபார்மன்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. டெய்லி அப்டேட்ஸ் நம்மளோட 10M ரெங்கோ ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற சேனல் நான் வீடியோஸை போஸ்ட் பண்ணிட்டு வரேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. டெய்லி அப்டேட்ஸ் அன்றைக்கி நைட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1222 ரூபா ஒரு ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. அதாவது சொல்ல போனால் ஒரு நல்ல ப்ராஃபிட்டு, கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் நான் தான் கொஞ்சம் சேஃப்டியாக கட் பண்ணுன்னு சொல்லிட்டு கம்மி ப்ராஃபிட்டில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து நீங்கள் சார்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், அதுவே கரெக்டாக வந்திருக்கு. நம்ம கை சும்மா இல்லாமல், ஆனால் ப்ராஃபிட் தான் 1222 நல்ல ப்ராஃபிட் தான். பட் ஆனால் பெரிய ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்மளோட ஓப்பன் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 73,611 ரூபா இருந்திருக்கு. அப்புறம் 1222 வரப்போ நம்மளோட எக்ஸாக்டான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 74,500 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லது. சரிங்களா? இன்றைக்கி நம்ம வந்து நிஃப்டியோட ட்ரெண்டு சேனல் வியூ போட்டிருந்தோம். அது நேற்றையோட வியூ மாதிரி இன்றைக்கி சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி அப்படியே மேலே தான் போயிருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் சேனலில் 10M ட்ரேடர்ஸ் அகாடமிங்கிற சேனல் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றின ஒரு சில போஸ்ட்டு போடுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி பாருங்கள். 10M ரெங்கோ சார்ட்டுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, 10M ரெங்கோ ட்ரேடர்ஸ்னு. அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ மார்க்கெட்லேயே நம்ம வந்து என்ன ஸ்ட்ரைக் எடுத்து நம்ம சார்ட்டை நம்ம வச்சு நம்ம ட்ரேட் பண்ண போகிறோங்கிறதையும் அந்த சார்ட்டோட பர்ஃபார்மன்ஸும் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். சரிங்களா? இன்றைக்கி வந்து 26,000 நிஃப்டி கால் ஆப்ஷன் நம்ம வந்து ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணியிருந்தோம். அடுத்து 26,300 புட் ஆஃப் ஸ்ட்ரைக்கு நம்ம வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ட்ரி பாருங்கள், கால் ஆஃப் ஸ்ட்ரைக்கில் ஒரு என்ட்ரி 217 எடுத்து ஒரு 2,278 போகும்போது ஒரு 2,000 ப்ராஃபிட்டில் வந்து புக் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா புட் ஆஃப் ஸ்ட்ரைக்கில் ஒரு லாஸ் வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி எடுத்து நமக்கு வந்து ஒரு 1,220 லாஸில் முடிஞ்சுது. அடுத்து பார்த்திங்கன்னா மதியமாக அதே கால் ஆஃப் ஸ்ட்ரைக்கில் 26,000 கால் ஆஃப் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு என்ட்ரி எடுத்து அது ஒரு 2,800, அதாவது 2,800 போகும்போது 2,000 ப்ராஃபிட்டில் புக் பண்ணேன். இப்படி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் ஸ்ட்ரைக்கில் ஒரு 4,188 ரூபாயும், புட் ஆஃப் ஸ்ட்ரைக்கில் ஒரு 1,560 லாஸும் வந்தது. ரெண்டும் சேர்த்து 2,620 ஒரு நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டில் முடிஞ்சுது. அதுதான் கரண்ட் சினாரியோ சொல்லி போட்டிருந்தேன். அப்புறம் கை சும்மா இல்லை, அடுத்த சார்ட் ஆன் பண்ணேன். அதில் ஒரு ஆர்டர் வந்து லாஸ்ட்டில் வந்து முடிஞ்சுது. பட் ஆனால் இன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் சார்ட்டை அப்படியே ரன் பண்ணியிருந்தோம் வச்சுக்கிங்களேன். இது வந்து கிளைண்ட்டு எனக்கு அனுப்பிச்சி விட்ட ஃபோட்டோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா புட் ஆஃப் ஸ்ட்ரைக்கில் ஒரே ஒரு ஆர்டர் எடுத்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2,000 ரூபா வந்து மைனஸில் முடிஞ்சிருக்கு. கால் ஆஃப் ஸ்ட்ரைக்கில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு என்ட்ரி எடுத்து 6,000 பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அடிச்சிருக்கு. புரியுதுங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப இதை பொறுத்த வரைக்கும் அது டீசெண்டாக நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஏன்னா இது வந்து ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி பிடிக்கும். அப்படிங்கிறப்ப ஃபுல்லாக விடலாம். நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக கட் பண்ணுவோம், நமக்கு தான் எல்லாம் தெரியுமேங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது தான் தள்ள கொட்டி அனுப்பிச்சி விட்ருச்சு. ஏன்னா ரெங்கோ பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண வேணாம். டே டார்கெட்டு டே ஸ்டார் ப்ளஸ் அடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதே பார்த்துக்கும். இன்றைக்கி வந்து 26,000 கால் ஆஃப் ஸ்ட்ரைக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் ட்ரெண்ட் அப்படியே நேராக கொண்டு போயிருக்கான் பாருங்கள். அப்போ நமக்கு இந்த கேண்டில் என்ட்ரி எடுக்குதுன்னா 1 2 3 4 5 6 7 சூப்பராக போயிருக்கு. இதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. டேரெக்டாக நமக்கு வந்து ஒரு 1,000 அடிக்குது. 1,000 தாண்டி நமக்கு ப்ராஃபிட் போயிருக்கு. புட் ஆஃப் ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி எடுத்து நமக்கு வந்து ஒரு 1,000 சம்திங் ப்ராஃபிட் வந்துட்டு தான் நமக்கு வந்து லாஸ் அடிச்சிருக்கு. பட் ஆனால் பரவாயில்ல. நிஃப்டியோட கால் ஆஃப் ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு நமக்கு ட்ரெண்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுங்க பாருங்கள். 9:45 இந்த கேண்டில் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா மார்க்கெட்டு பாருங்கள் கரெக்டாக 9:45 தான் இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு டேனிங் கிடைக்குது. இங்கேருந்து அதாவது 9:45 இதோட ஹை என்ன 2.4. அப்போ இங்கே பாருங்கள் இங்கே வந்து கரெக்டாக 9:45 இதோட 2 மணி. சரிங்களா? இதுக்குள்ளே பாருங்கள் நமக்கு வந்து ஒரு ட்ரெண்டை கரெக்டாக கண்டிப்பாக பிடிச்சி கொடுத்துருக்கு. இது வந்து ரெங்கோவில் மட்டும் தான் அங்கே முடியும், வேறு எந்த ஒரு கான்செப்ட்லையும் பண்ண முடியாது. அது இல்லாமல் சேஃப் அண்ட் சைடாக கரெக்டாக நம்ம கட் பண்ணி விட்டுறோம். ட்ரைலிங் இருக்குது, ஸ்டாப் லாஸ் இருக்குது, டார்கெட் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி டார்கெட் செட் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோவில் 6,000 டே டார்கெட்டு 7,000 நான் வந்து டே ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். எனக்கு வந்து ரோபோவில் அதுவே ஆர்டர் எடுக்கும்போது எனக்கு வந்து போதும்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு நான் S1 பட்டன் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஓடிட்டு இருக்க ப்ராஃபிட் கட் ஆயிரும். அடுத்த ஆர்டர் அதுவே நமக்கு எடுக்கும்போது அதுவும் தேவைன்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக ரன் பண்ணுறத நீங்கள் ரன் பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த ப்ராஃபிட் போதும்னு தோணுச்சுன்னா அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு வர நேரத்தில் இந்த S1 பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆர்டர் வந்து கட் ஆகிடும். அடுத்த ஆர்டர் எடுத்து அதே ஓட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கட் பண்ணதுனால தான் சின்ன ப்ராஃபிட் இல்லை. கட் பண்ணாமல் விட்டுருந்தேன்னா ஒரு பெரிய ப்ராஃபிட்டில் இருந்திருப்போங்கிறது தான் விஷயம். ஏன்னா ஃபுல்லாக ரன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் லாஸ் தான் நமக்கு வந்து எண்ட் ஆஃப் த ஆட்டோட ரிசல்ட். நம்ம மேனுவலாக கட் பண்ணுறது எல்லாமே நம்மளோட முயற்சி. நான் பார்க்குறேன், எனக்கு போதும், நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்க்கல ஃபுல்லாக விடணுங்கிறப்ப அதோட ரிசல்ட் தான் வந்து பர்ஃபெக்டான ஆட்டோட ரிசல்ட். சரிங்களா?
ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 73,600 இருந்திருக்கு ஓப்பன் பேலன்ஸாக, இப்போ 74,500. அப்போ போட்ட அமௌண்ட்டு சேஃப்டியாக இருக்குது. எதிர்பார்க்குறேன் இன்னும் வந்து பெரிய ப்ராஃபிட் நான் வந்து எதிர்பார்க்குறேன். மார்க்கெட் கரெக்டாக தான் ஒத்துழைச்சிருக்கு இன்றைக்கி, நம்ம கை சும்மா இல்லை. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து எமோஷ்னலாக இல்லாமல் கரெக்டாக டெய்லி ஆன் பண்ணி வருவீங்கன்னா தாராளமாக நீங்கள் ரன் பண்ணலாம். டெமோ கொடுத்துட்டு வரோம். இந்த மாதம் மட்டும் டெமோ இருக்குது, நெக்ஸ்ட் மந்த் டெமோ கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ வாங்கி பார்க்கும்போது இந்த மாதம் வாங்கி பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரோபோ பற்றியோ இந்த ரெங்கோ சார்ட்டை பற்றியோ உங்களால் டவுட் இருக்குது தெரிஞ்சுக்கணும்னா தாராளமாக நம்பர் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் ஃபுல்லாக நான் சொல்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனால் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் வந்து லைவாக வந்து ஃபண்ட் போட்டு எட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ட்ரேடர்ஸ், நாளைக்கு நல்ல ட்ரேடர் சந்திப்போம். தேங்க்யூ.